Hi friends, வணக்கம் and welcome to Granny Ideas. 5 minutesல எக் அடை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இல்லை பச்சை மிளகா வேணுன்றவங்களும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, முட்டை, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து துருவினது இது தேங்காய் பத்தையாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா துருவி வச்சுருந்தாலும் ஓகே. பெப்பர், இது மட்டும் தான் தேவை நம்மளுக்கு. தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு பவுலில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நம்ம வந்து முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ப்ராசஸ் நடக்கும் போது நம்ம வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணி வச்சுப்போம். அதனால் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பெப்பர் எல்லாமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் காரத்துக்கு. நல்லா ஒரு முட்டை ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு நான் செஞ்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. 2 அடை வரும் நல்லா. சப்போஸ் நிறைய பேர் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுட்ராக இருக்கும். உங்களுக்கு பொட்டுக்கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கரண்டியில் எடுத்து விற்றுற மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்காது. ஏன்னா இது முட்டைன்றதுனால நம்ம வந்து கடாயில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குக் ஆகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் வெந்தவொடனே திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அடை பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா காரக்குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது மீன் குழம்பு, அந்த மாதிரி குழம்பு வகை காரத்தில் ஏதாவது செஞ்சுருந்திங்கன்னா அதுக்கும் வந்து இது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த அடை ரெடி. இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷஸும் சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்லெட்டோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ண முடியும். ஸோ ஒரு 5 minutesல மேக் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கிரானி ஐடியாஸ்.